தமிழ்நாடு அரசினுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசுக்கு எச்சனையாக தன்னுடைய கோபுரத்தை அளித்த இதே ஊர்தான். பெருமையோடு இருக்கக்கூடிய நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேனே, தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வரிசையில் அது குமாரசாமி ராஜா அவர்களாக இருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாக இருந்தாலும், அல்லது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாமெல்லாரும் மக்கள் தலைவர் என்று வணங்கி மகிழக்கூடிய புரட்சி தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக ஆக்கிய பூமி இந்த பூமி விருதுநகர் மாவட்டம் என்ற வரிசையில் இலச்சனையை கொடுத்திருக்கக்கூடிய இதே திருவள்ளுவர் மண்ணால் மீண்டும் ஒரு முதலமைச்சரையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பெருமை இந்த திருவள்ளுவர் மண்ணுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட இந்த மண்ணினுடைய மைந்தனாக இந்த மண்ணினுடைய மேட்டு தெருவில் இருந்து உயர்ந்து தமிழ்நாட்டினுடைய மேலான பதவிக்கு வந்தவர் நம்முடைய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். அவரை இந்த மண் வரவேற்கிறது. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டு பிள்ளை, நம்முடைய மைந்தர், நம்முடைய உணர்வாளர், நம்மிடம் ஒரு உணர்வினர் என்கின்ற அந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எல்லா சமுதாயத்து பொதுமக்களும் இங்கே நம்முடைய திருவள்ளுவர் மண்ணினுடைய மைந்தர் வருந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இங்கே வரவேற்று விழுந்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய மகிழ்ச்சியை நினைத்துக் கொள்கிறேன். அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்திலே பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை காலம் இன்றைக்கு கழகத்தினுடைய மூலமாக நமக்கு வழங்கி இருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் கழகத்தை பற்றி குறிப்பிடுகிற போது மரத்தில் இருந்து ஒரு கனி விழுந்தது. அந்த கனியை எடுத்து என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டேன். அது என் இதய கனியாக இருந்தது என்று சொன்னால், அதை போல இப்போது மரத்திலிருந்து மீண்டும் அந்த கனி விழுந்தது. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை எடுத்து தன்னுடைய இதயத்தை வைத்துக் கொண்டார். இதயக்கனியாக மாறியிருக்கிறார். அவரை இதயம் நுழைந்து உங்கள் அனைவரின் சார்பில் இந்த மண்ணுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று இருதலை கூப்பி வணங்கி வரவேற்கிறார்கள்.